அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், ஆதவன் என்ற நேயர் தன்னுடைய ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஐயா, என்னுடைய பெயர் ஆதவன். நான் 19 ஏப்ரல் 2000 பிறந்துள்ளேன். காலை 8 மணிக்கு பிறந்துள்ளேன். எனக்கு 26 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? நான் திருமணத்திற்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கலாமா? எப்படி? என் ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் உள்ளது? அதற்கு என்னென்ன பரிகாரம் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆதவன், நீங்கள் 19 ஏப்ரல் 2000 பிறந்துள்ளீர்கள். காலை 8 மணிக்கு பிறந்துள்ளீர்கள். தஞ்சாவூரில் பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய லக்கணம் ரிஷப லக்கணம். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சூரியன், குரு, சனி, செவ்வாய். 4 கிரகங்கள் 12ஆம் இடத்தில் அமைந்துள்ளன. இதுதான் உங்களுடைய ஜாதகம். தற்சமயம் உங்கள் ஜாதகத்தில் குரு மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு மகாதசையில் சந்திர புத்தி என்ற நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு மகாதசையானது 10 ஜனவரி 2030 வரை உள்ளது. அதாவது உங்கள் ஜாதகத்தில் 4 கிரகங்கள் மறைந்துள்ளது. ஒரு கிரகம் நீச்சமாக உள்ளது. அதாவது லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உள்ளார். நல்ல ஆயுள் பலம் நன்றாக உள்ளது. குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் நீச்சமான நிலையில் உள்ளார். அதேபோல் புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனும் நீச்சமான நிலையில் உள்ளார். குடும்பஸ்தானம் நீச்சமாக இருப்பதால் 29 வயதில் திருமணம் செய்வது நல்லது. திருமணம் செய்வதற்கு முன்னால் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாலுகா திருப்பைஞ்சலி என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள நீலி வனநாதர் கோவில் சென்று வாழைமறை பூஜை கண்டிப்பாக பண்ண வேண்டும். அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அது மறைந்துள்ளது. 5ஆம் இடம் தான் உங்களுடைய குலதெய்வத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்கள் குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். ஒரு நல்ல நாளில், வளர்பிறை நல்ல நாளில் உங்களுடைய குலதெய்வம் சென்று அபிஷேகம் செய்யுங்கள். துணி எடுத்து கட்டுங்கள். சக்கரை பொங்கல் வைத்து சாமி கும்பிடுங்கள். உங்கள் குலதெய்வத்தினுடைய மடியில் உங்கள் ஜாதகத்தையும் வைத்து நன்றாக மனமுருகி வேண்டிவிட்டு வாருங்கள். அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது மனைவியை சொல்லக்கூடிய இடம். அந்த மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் நீச்சமான சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். எனவே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஊழ்வினை தோஷம் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் அனுமான் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. ஆஞ்சநேயரை நன்றாக வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்பொழுதுதான் அந்த ஊழ்வினை தோஷமானது குறையும். அதே சமயத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளது. எனவே ஓர் அமாவாசை அன்று உங்கள் அப்பா ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை, அதாவது தில ஹோமம் என்று சொல்வார்கள், அந்த தில ஹோமம் என்ற பித்ரு தோஷ பரிகார பூஜையை செய்துவிட்டு வர சொல்லுங்கள். நான் சொன்ன அத்தனை பரிகாரங்களையும் வரிசையாக செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் ஜாதகப்படி 28வது வயது நடக்கும் பொழுது நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிங்கள். கண்டிப்பாக 28வது வயது கடைசி அல்லது 29வது வயது ஆரம்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். எவ்வளவுக்கு நீங்கள் காலதாமதமாக திருமணம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எனவே தற்சமயம் திருமணத்திற்கு அவசரப்பட வேண்டாம். இன்னும் 1.5 ஆண்டுகள் போகட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல மனைவி கிடைக்கும். மனைவியால் யோகம் என்ற நிலை உங்கள் ஜாதகத்தில் உள்ளது. எனவே கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் முறையாக செய்துவிட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.